Hi friends, welcome to cookhouse வாங்க இன்னைக்கு சுவையான தேங்காய் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கிற இந்த ஸ்டேஜில் 3 சிவப்பு மிளகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வரமிளகாயை சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டு வரக்கூடிய ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இது ஒரு கோல்டன் கலர் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பத்து கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்களும் அது போலவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர், நியூட்ரிஷன், விட்டமின் பி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதனால் ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. 1 கப் அளவுக்கு ஆல்ரெடி நான் சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் வரலட்சுமி நோம்பு வருது. அதுக்கும் கூட இது நம்ம சாமிக்கு கூட செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.